பீடில் பண்ணின ஃப்ளவர், பீட் ஃப்ளவர் எம்ப்ராய்டரி நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எப்பயும் போல் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அடுத்து குட்டி குட்டி பீடு, கோல்டன் பீடில் குட்டி குட்டி பீடு, அது நம்ம ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கோம். அந்த இதை வச்சு நம்ம போடுறோம். பாருங்கள், ஒவ்வொரு பாசியாக தான் போடணும். 2 பாசியாக போட வேண்டாம், ஒன்றா போட்டால் தான் அந்த ஃப்ளவரில் நல்லா அந்த ஸ்டிச்சு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நடுவில் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன், நெளிவு நெளிவாக. அதை சுற்றி பீடு ஃபுல்லாக சுற்றி அந்த ஃப்ளவர் எல்லாம், அந்த வரைஞ்ச எல்லா இதுலேயுமே நம்ம ஃபுல்லாக பீடை வச்சு போட்டிருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம நடுவில் ஃபுல்லாக செயினாக போட்டு அடைக்கவும் செய்யலாம். நடுவுலன்னா அந்த பெட்டல்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த இதில் நடுவில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். அதை வச்சு ஃபில் பண்ணலாம், இல்லை பீடு வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். அப்புறம் நடுவில் ஏற்கனவே குட்டி பீடு வச்சு போட்டோம் இல்லையா, அந்த மாதிரியும் போடலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி போடாமல் இந்த பாருங்கள், ஒரு மகரந்த டைப்பில், அதாவது செயின் ஸ்டிச் போட்டு எண்டில் ஒரே ஒரு பீடு மட்டும் போட்டு நம்ம பீடு தனியாக போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மெத்தடில் இதை போடணும். போட்டோம்னா அது ஃபில் ஆயிரும். நடுவில் நம்ம புட்டா மாதிரி போடுறோம். அப்படி போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இடையில போட்டிருக்கோம் இல்லையா, செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக பீடு வச்சு, குட்டி பீடு வச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டு நடுவில் செயின் ஸ்டிச் போட்டு அதோட எண்டில் மட்டும் ஒரு பீடு வச்சுருக்கோம், பெரிய பீடு, இது பெரிய பாசியை போட்டிருக்கோம். போட்டு அது முடிக்கிறது, அதாவது அந்த ஒவ்வொரு செயினையும் நம்ம தனித்தனியாக தான் போடணும். இப்போ மற்றதெல்லாம் நம்ம ஒரு இதில் ஆரம்பித்தோம்னா எண்டில் அப்படியே முடிக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த சென்டரில் நீங்கள் 4 லைன் மட்டும் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுட்டு அந்த செயினை நீங்கள் போடணும். செயினை போட்டுட்டு அந்த எண்டில் நீங்கள் ஒரு பீடு வச்சு, ஒரு பெரிய பீடு வச்சு புட்டா போடுறது எப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த டைப்பில் அதை கடைசியில் முடிக்கணும். நீங்கள் எண்டு நாட்டு போட்டு முடிக்க வேண்டியதில்லை. முடிக்காமல் அந்த பீடை இறக்கிக்கிட்டு அதுக்கு அடுத்து பெரிய பீடு முடித்த உடனே அந்த ஒரு புட்டா மட்டும் போடுற மாதிரி ஒரு பீடு வச்சு புட்டா போடுறது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த டைப்பில் இதை நம்ம முடிக்கும்போது அது கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும். எண்டில் பார்க்கவும் அது ரொம்ப நமக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். நீங்கள் நடுவில் இந்த பாருங்கள், இந்த இருக்குல்லையா, ஒரு பீடு எடுத்துக்கிட்டோம். எடுத்து எப்பயும் போல தான் கீழே இறக்கிட்டு ஸ்டிச்சு போடும்போது அதுக்கு அடுத்து குத்தி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு குத்தி எடுப்போம். எடுத்து அந்த நூலை வச்சு தான் நீங்கள் அப்படியே அதை கவர் பண்ணுற மாதிரி போட்டு எண்டு நாட்டு முடிக்கணும். அப்படியும் முடிக்கலாம், இல்லை நீங்கள் பக்கத்துலேயே எண்டு நாட்டு போடுற மாதிரியும் முடிச்சுக்கிடலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் போட்டாலும் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பீடை முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு செயினுக்கு நூலை போட்டு இழுத்து அந்த நூலை வச்சு நீங்கள் பாசி மேலே சுற்றி போடுற மாதிரி போடணும். இப்படி போட்டிங்கன்னா அது பார்க்க அழகாக, ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த டிசைன்ஸை நம்ம இந்த மாதிரி ஃப்ளவரும் போடலாம், இல்லை வேறு டைப்லையும் போடலாம். இலைகளில் இதே மாதிரி பீடு ஃபுல்லாக சுற்றி போட்டு நடுவில் அந்த கோடாக வரும் இல்லையா, அந்த கோடுக்கு பூரா அந்த செயின் ஸ்டிச்சை போட்டு அதில் இந்த பாசி வைக்கலாம். இப்படி இந்த மாதிரி பாசி வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதில் நடுவுலையுமே நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தான் போட்டிருக்கு, நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணாலும் அது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டைப்லேயும் போடலாம், இல்லை ஆரம்பத்தில் அந்த ஃபுல்லாக எல்லா இதையுமே ஃபில் பண்ணி செயின் ஸ்டிச்சாக நெருக்கி போடுற மாதிரியும் போடலாம்.
இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான பீடு வச்சு ஃப்ளவர் எம்ப்ராய்டரி நம்ம கற்றுக்கிட்டோம்.